எஸ் குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலி வெப்சைட்டு எப்படி லாகின் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் அஜெண்டா தான் நமக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். நேராக கூகுளில் போங்க. கூகுளில் போனீங்கன்னா டேலி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். டேலி எஜுகேஷன் வெப்சைட், அந்த வெப்சைட் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா tallyeducation.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிடும். இது வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அதை வந்து இங்கே லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு மெயிலில் வந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் லாகின்னு கொடுத்து உள்ளே போயிடணும். சப்போஸ் அது மாதிரி போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட லாகின் ஐடி உள்ளே போகுது. அந்த மாதிரி போனீங்கன்னா இதுதான் வந்து டேலி எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த வெப்சைட். அது ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 பார்ட் இருக்கு. ஒன்று டேஷ்போர்டு, இ கண்டென்ட், அசஸ்மெண்ட், ஜாப், மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து இ கண்டென்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணதும் என்ன பண்ணணும், இந்த இ கண்டென்ட்ல தான் போய் பார்க்கணும். இந்த இ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாபிக் இருக்கும். இ கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 புக் இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இ கண்டென்ட்டை கிளிக் பண்ணினா இங்கே லான்ச் இ கண்டென்ட் அப்படின்னு வரும். இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். லான்ச் இ கண்டென்ட் போனீங்கன்னா உங்களுக்கு 3 லெவலும் இருக்கிறதுனால டேலி லெவல் 1, டேலி லெவல் 2, டேலி லெவல் 3 அப்படின்னு 3 வரும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் அது 3 சேர்ந்தது தான் இந்த டேலி காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது. இதை போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல லான்ச் அப்படின்னு கொடுக்கணும். போயிட்டு லான்ச் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். ஒன்று வந்து வீடியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரோட பிரேக்கப். என்னென்ன சாப்டர் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்பா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சாப்டர் வைஸ் இருக்கிற கண்டென்ட் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங், கோல்டன் ரூல், ட்ரையல் பேலன்ஸு, கன்க்ளூஷன், அது முடிஞ்சது குவிஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. ஒன்று வாட்ச்சு, இன்னொன்று ரீடு, இன்னொன்று நோட்ஸ். இந்த வாட்ச் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங்ல இப்போ வந்து நீங்க மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய சாப்டர் நீங்க வீடியோ லோட் ஆகும். நீங்க படிக்க முடியலன்னா கூட இதை வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்க காதில் போட்டு கேட்கலாம். ஸோ அந்த என்டையர் சாப்டர் அது வந்து ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வீடியோவா அது வந்து வந்துடும். ஸோ நீங்க படிக்க முடியலன்னா கூட நீங்க அதை கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் இதை கிளிக் பண்ணினா அந்த வீடியோ வரும். அடுத்தது ரீடு. சார் நான் வீடியோ கேட்டுட்டேன், வீடியோ ஒரு முறை கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ரீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீடுங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லேர்னிங் ஆப்ஜெக்ட், இந்த சாப்டர்ல நம்ம எதை படிக்க போறோம் அப்படின்னு இங்க இருக்கும். அந்த சாப்டரோட பத்தின புக்ஸ் இங்க இருக்கும். இதை வந்து நீங்க ரீட் பண்ணிருக்கோம் ஃபுல்லா. ஸோ இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல இருந்து. ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி படிக்கும்போது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்க நோட்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. மவுஸ் எடுத்து வந்து நோட்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. நோட்ஸ்ல கிளிக் பண்ணி எந்த சாப்டரா இந்த சாப்டர்ல போயிட்டு இந்த சாப்டர்ல போயிட்டு இங்க வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆட் ஆர் எடிட் நோட்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்க ஆட் ஆர் எடிட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சார் இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது ஒன்று. If a ledger shows debit balance என்ன மீனிங்? If a ledger shows debit balance what it means? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாக்க நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அந்த டவுட்டை கொஸ்டினா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இ கண்டென்ட் ரைட்டுங்களா? இது
அடுத்தது ஹோமுக்கு போகிறோம். அடுத்த சாப்டர் போனா இங்க நெக்ஸ்ட் அப்படின்னு. ஓகேவா? ஹோம் போக மாட்டேங்க. இன்னொரு வாட்டி லாகின். உங்களுடைய எக்ஸாம் பத்தி சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் 3 சாப்டருக்கு இருக்கும். அந்த 3 சாப்டர் படிச்சிருங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் உங்களுக்கு இங்க மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஃபைனல் அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் நான் லிங்க் கொடுத்தா வரும், இல்லைன்னா வராது. மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். மார்க் டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர் வைஸ் இருக்கும் எக்ஸாம்ஸ். சாப்டர் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லயும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லயும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப மொதல் 2 சாப்டர் ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங், மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்டிங், இந்த ரெண்டையும் நீங்க படிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். அதை நீங்க அட்டன் பண்ணணும் அந்த எக்ஸாம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க் டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மாதிரி 3 அட்டெம்ப்ட் இருக்கு. மார்க் டெஸ்ட் 2ல பாத்தீங்கன்னா இந்த 2 சாப்டர், அதுக்கு 1, 2, 3 இந்த மாதிரி 3 அட்டெம்ப்ட். ஸோ எவ்ரி சாப்டர் 3 அட்டெம்ப்ட் இருக்கும். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10 சாப்டர். அந்த 10 சாப்டரையும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து கேமரா வச்சு பண்றது. இது ஃபைனலா உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா டேலி எசென்ஷியல்னு எல்லா இந்த 10 சாப்டரும் சேர்ந்து வந்தது. இது வந்து 60 கொஸ்டின் இருக்கும். கேமரா வச்சு பண்ணணும். இது ஃபைனலா நமக்கு வரும் எக்ஸாம் போது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பண்ணணும். ஸோ 30+3 33 எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனல் அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இது பண்ணுவோம். ஃபைனலா உங்களுக்கு நம்ம ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த அதுல வச்சு நம்ம கிளாஸ்ல வச்சு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து டேலியோடைய வெப்சைட். இது ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்த உடனேயே நீங்க என்ன பண்ணலாம், உங்க ப்ரொஃபைல் ஆட் பண்ண முடியும். உங்க சர்டிஃபிகேட் வந்து பர்மனண்டா அதுல இருக்கும். நாங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து பர்மனண்டா இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபையபிள் சர்டிஃபிகேட். இது வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபையபிள்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ஸ் இருக்காரு, கிஷோர் இருக்காரு, திடீர்னு துபாய் போறாரு. அங்க உங்களுக்கு டேலி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் சார், சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் கரெக்டா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அவன் டேலிக்கு அனுப்பிச்சு தான் கேட்கணும், நீ டேலி படிச்சிருக்கேன்னு. ஆனா இந்த டேலி எஜுகேஷன் நாம கொடுக்குற சர்டிஃபிகேட்ல அந்த என்ன பண்ணா டேலி எஜுகேஷன் வெப்சைட்லயே போயிட்டு அவன் வந்து அவனுடைய எம்ப்ளாயர் லாகின் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ தட் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஆத்தென்டிகேட் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். இதுதான் வந்து டேலி எஜுகேஷனோட வெப்சைட்டோட இன்ட்ரடக்ஷன். பார்ட் 1 ஓவர். தேங்க்யூ.